எத்தனை பேட்டி இருக்கு? அம்மா என்னது நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? என்ன மீனிங் இருக்கு? என்ன டாபிக்ஸ்? என்னப்பா ஸ்டேர்கேஸ் நார்மல் டெட் லோட் தான். அதோட ஒன்றும் பெரிய ஸ்டேர்கேஸ் நார்மல் டெட் லோட் லைவ் லோடு போட்டே போயிடு. வந்து டைம் ரெஸ்பான்ஸ் ஃபேக்டர் சொல்றியா? என்ன சொல்கிறேன்? டேட்டுமா கண்டஸ் டேட்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு. ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்கியா? 2020 வச்சிருக்கியா? உன்னோட சிஸ்டம் டேட் என்ன வச்சிருக்கேன்? 2020. தானே கண்டஸ் டேட் 64 பிட்னு ஒன்று இருக்கு பாரு. கார்ட்டூனில் இருக்கு. இந்த ஆப்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு போய் ஆன் பண்ணிக்கிட்டே உள்ளார ஒரு இடத்துல போட்டுக்கோ. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கியா? அதாவது ஓப்பன் பண்ணு. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணு. अच्छा एक्स्ट्रा करता है अंदर just one let me just one rental to that one next data kila kami para ada saya juga benar tidak sekedar atau pada pemilu desktop tekan kan cerita open mana ada start dulu extract visible folder extract pun ada nah folder okay next இந்த ஆப்ஸ் மட்டும் எடுத்துக்கியா மீட்டிங் ரூம்ல இருக்காங்க நான் தள்ளிட்டு வரேன்
E-tabs 16 பார்த்து அந்த E-tabs 16 open. இந்த ஆப்ஸ் வந்து அந்த டேட்டுக்கு கொண்டு இந்த ஆப்ஸ் மட்டும் அந்த டேட்டுக்கு போயிடுங்க. ப்ரௌஸ் பண்ணதுக்கு ரீசேஞ்ச் லைசன்ஸ் தான் போட்டுங்க. டேட் அது 16 போடு. டெம்பரரி 16 போடு. லைசன்ஸ் மாற்றி கீழே டெம்பரரி மாற்ற நான் பரவாயில்ல. நேரம் 2000 இல்லாட்டி டேட்டை 2016க்கு மாற்றிட்டு போட்டேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்புறம் மாற்றிக்கலாம் டேட்டை. சரியா? மறக்காம மாற்றிரு டேட். ஹலோ, குட் மார்னிங் டு எவரிபடி. மாத்திட்டியா? இப்போ ஓப்பன் பண்ணது. இன்ஸ்டால் ஃபைல் எங்கே வச்சிருக்கப்போ அந்த பேட்ச் ஜென்ரேட் பண்ணிட்டு உள்ளார் போடு இப்போ திரும்ப. ஹலோ, குட் மார்னிங் டு எவரிபடி. இல்லாட்டி 19 மாற்று, டேட்டு 19க்கு மாற்றி போடு. டூ 19க்கு மாற்றி போடு. ஹலோ, குட் மார்னிங் டு எவரிபடி. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். குட் மார்னிங் அஸ்வின்.
மாத்திட்டு ரன் பண்ணி பாரு. will expire in 24 days. ரன் பண்ணு. ஒர்க் ஆகணும் அர்த்தம். ஒர்க் ஆகணும். டேட் should be in 2019. இல்ல அது எக்ஸ்பயர் ஆகுது 24 ஆகும். ட்ரையல் ஓடட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ Any doubts? Ashwin Kumar, come to line. Open பண்ணு, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணு. Ashwin Kumar, come to line. Sir. Yeah, good morning Ashwin Kumar. Good morning, sir. சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசியாச்சு. இன்னையிலேருந்து ஆட்டோகேட் 4 நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது இந்த தகவல் இருந்தா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க அஸ்வின், வேற ஏதாவது? ஹலோ சொல்லுங்க அஸ்வின். வேற எதுவும் இல்லை சார். வேற இல்லையா? இல்லை சார் டவுட்ஸ் எதுவும் இல்லையா? யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா? டவுட்ஸ் இருந்தா கேட்டுங்க யாரா இருந்தால். டவுட்ஸ் இருந்தா யாராவது கேட்டுங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் யார் இது? பாலமுருகன். யாருங்க? பாலமுருகன். சொல்லுங்க பாலமுருகன். டவுட் இல்லை சார், எல்லாமே டவுட்ஸ் இல்லையா? சார் இப்ப பாலமுருகன் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இப்போ ஆட்டோகேட்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண இது அனுபவம் மீன்ஸ் ஞாபகம் இருக்கா? சார் புரியல சார். ஆட்டோகேட் 3 நாள் கிளாஸ் எடுத்தாங்க நீங்கல்ல? ஆட்டோகேட் 3 நாள் கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல? எஸ் சார். அந்த ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம். வெறும் ஷேப் சொல்லியிருந்தாங்க, டெக்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல எப்படி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஆட்டோகேட் எம்டி ஷீட் வரும்போது எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க? சார் நார்மல் டிராயிங் மாதிரி சார். நார்மல் டிராயிங் எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு தான் கேட்டேன். அதான் அன்பு ஞாபகம் இருக்கா? சைடுல ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தானே சார். இதெல்லாம் அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு எதையும் ஒர்க் பண்ணக்கூடாது. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதனால தான் கேட்கறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதை வந்து ஃபாஸ்டா செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. சரி ஓகே, அஸ்வின் குமார் லைனுக்கு வாங்க. எனி அதர்ஸ்? வேற யாரும் இந்த லைனுக்கு வாங்க.
ஓகே, யாருக்காவது ஐடியா இருக்கா ஒரு ஆட்டோகேட ஸ்டார்ட் பண்ணணும்னா? சஞ்சய் ராஜ் வரல போல இருக்கு இன்னைக்கு. சஞ்சய், ஓகே. ஆரம்பிக்கலாம். ஆட்டோகேட் சுத்தமா நாலேஜ் இல்ல, நான் வந்து ஜீரோங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே அஸ்வின், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகே, இதான் ரிசல்ட். இதான் ரிசல்ட். இதுல போயிட்டு ஒவ்வொரு இதை மாத்தி ஓகே, சாரி. ஸ்டார்டிங் டிராயிங்ல என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும், யாருக்காவது ஐடியா இருக்கா? இல்ல ஆட்டோகேட் சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க உங்க ஆப்ஸ்ல இருந்து. சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஐடியா இல்லையா இருக்கும்? சரி வாங்க, அஸ்வின் லைனுக்கு வரீங்களா? அஸ்வின் இல்ல பாலமுருகன், யாராவது ஒருத்தர். இப்போ என்ன செய்யணும்னா, ஆட்டோகேட நீங்க நினைக்கிற மாதிரி உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஒரு இனிஷியல் ஸ்கிரீன் கூட சொல்லுவாங்க, ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஸ்கிரீனு. இதெல்லாம் கூட நோட்ஸ் எடுக்கிறதுனா தாராளமா எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்களா போன்ல பாக்குறவங்க, தயவு செஞ்சு நோட் இருந்தா நோட் எடுத்துங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது வந்து ஒரு ஆஃப்லைன்ல நீங்க வந்து கத்துக்கிற விஷயத்த அப்படியே நான் கிளாஸ் எடுக்க போறேன். நீங்க பே பண்ணி கத்துக்கிறது நான் வந்து இங்க கிளாஸ் எடுக்க போறேன். பாத்துங்க, தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. இப்ப பாத்துங்க, ஃபர்ஸ்ட் அஸ்வின் ஆர் பாலமுருகன், கம் டு தி லைன். எஸ் சார். இந்த ஸ்கிரீன் பார்ட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்குல்ல, அந்த ஸ்கிரீன் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஷீட் சார். இது சைடுல வந்து இது 2D ஷீட். ஓகே, அந்த சைடுல அதை சேஞ்ச் பண்ணா இது வந்து 3D ஷீட்டா மாத்தலாம். 3D ஷீட்டா மாத்திக்கலாம். வேற மேல இருக்கிறதெல்லாம் மேல இருக்கிறது வந்து டாஸ்க் பார் சார். டாஸ்க் பாரா? எது டாஸ்க் பாரு? சொல்லுங்க, தப்பா ரைட்டா சொல்லுங்க, தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம். சொல்லுங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இந்த சைடுல டூல் பார் சார். எந்த சைடுல டூல் பாரு? இந்த சைடு ஷேப்ஸ்லாம் இருக்கு. எஸ், அதெல்லாம் டூல் பார். ஓகே, ரைட்டு. அதுக்கு அடுத்து மேல இருக்கிறது எல்லாமே வந்து மெனு பார். ரைட், மெனு பார், ஃபைல், எடிட், இதெல்லாம் மெனு பார். தயவு செஞ்சு எல்லாரும் குறிச்சிக்கங்க. அடுத்தது அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு பேர் என்ன? கீழே ஹோம்னு இருக்கு பாத்தீங்களா? ஹோம், இன்சர்ட், அனோடேட், இதெல்லாம் அதுதான் சார் தெரியும். ரிபன் மெனு குறிச்சிங்க. ஓகே சார். ரிபன் மெனு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு சும்மா ஒரு சாஃப்ட்வேர் சும்மா கத்துக்கிற டூல்ஸ் மட்டும் கத்துக்கிறது யூசேஜ் கிடையாது. அடுத்தது மேல வர்றது, மேல வருது என்ன? அஸ்வின் குமார், மேல வந்து இருக்கிறது என்ன? ஹலோ, சொல்லுங்க, மேல வந்திருக்கிறது என்ன?
ஹலோ அஸ்வின், மேல வந்திருக்கல AutoCAD 2017 டிராயிங் 1 வந்திருக்கல, அதுக்கு பேர் என்ன? அஸ்வின், பாலமுருகன், யார் எனி அதர்? அவங்க 2 பேர் தான் வரணுங்கறல, யார் வேணாலும் வரலாம், தெரிஞ்சவங்க வரலாம். டைட்டில் பார், அது மேல வரது டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. குறிச்சிங்க, அதெல்லாம் தெரியாம மௌனமா இருக்க கூடாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல முடிச்சுட்டு இன்டர்வியூ போகும்போது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்ல தான் உங்களை மடக்கிற கொஸ்டின்ஸ்ல எதுவும் ஒண்ணு. மேல வரது டைட்டில் பார், இந்த டைட்டில் பார்ல ரைட்ல வரது கம்யூனிகேஷன் சென்டர், இங்க வரது குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இப்ப நான் கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து AutoCAD மெயின் மெனு. இது வந்து நம்ம வந்து ஃபைல் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா புரியல எல்லாருக்கும்? அது சொல்லுங்க. ஸ்கிரீனை பத்தி தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதே மாதிரி சென்டர்ல வந்துட்டு அந்த இது வந்து பிளாக் கலர்ல வருதுல, அதுக்கு பேர் என்ன? பாலமுருகன் ஆர் அஸ்வின் ஆர் எனி அதர்? பாலமுருகன் வாங்க. ஷீட்ஸ். ஷீட்ஸ்னு சொல்லக்கூடாதுங்க, கிராஃபிக்கல் ஸ்கிரீன். ஓகே சார். வியூ போர்ட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கிராஃபிக்கல் ஸ்கிரீன் சொல்லுவாங்க, ஷீட்ஸ்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு கீழே பிளஸ் மாதிரி வருது இல்ல, எக்ஸ் அண்ட் ஒய், அதுக்கு பேர் என்னக்கா? ஏதாவது பேர் இருக்கா? கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துருக்கு பாருங்க ஒரு சிம்பிள் பிளஸ். ஹலோ, எஸ் சார். அதுக்கு பேர் என்ன? எக்ஸ் ஒய். இப்ப இந்த கீழே வருது பாத்தீங்களா, எக்ஸ் ஒய். தெரியுதா? எஸ் சார் தெரியுது. அது பேர் என்ன? அதுக்கு பேர் UCS ஐகான். குறிச்சுங்க, UCS. இதெல்லாம் முக்கியமான டேர்ம்ஸ். AutoCAD எடுத்தீங்கன்னா சும்மா இது கிடையாது. நீங்க வெளில போய் இதெல்லாம் அந்த காசு கொடுத்து கத்துக்கணும்னா 6000 8000 காசு கேட்பாங்க. அந்த கோர்ஸ் தான் நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. UCS ஐகான். அடுத்தது இந்த இடத்துல மவுஸ் கண்ட்ரோல் இருக்கிறத பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? யாருக்காவது ஐடியா இருக்காங்க சொல்லுங்க, எதுக்காக அது கண்ட்ரோல் வச்சிருக்காங்க? அது வந்து வியூ மாத்துறதுக்கு. எஸ், வியூ கண்ட்ரோல் சொல்லுவாங்க. வியூ மாத்திர கண்ட்ரோல் இது. இங்க இருந்து எந்த வியூஸ் வேணாலும் போகலாம், பேரலல் பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ் எது வேணாலும் போகலாம். இது பக்கத்துல இருக்கிறது பிரசன்டேஷன், விஷுவல் ஸ்டைல்ஸ்னு சொல்றது. இது என்ன சைடுல வருது? மவுஸ் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்ன? தெரியுது? ஐடியா இருக்கா? சார் அது ரொட்டேட் பண்றது. ஸ்டேரிங் வீல் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, டேர்ம்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்க. ஸ்டேரிங் வீல். புரிஞ்சுதா? இந்த ஒரு பிளஸ் மாதிரி நான் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா மவுஸ் கர்சரு, எஸ் சார். அதுக்கு பேரு ஹலோ, அதுக்கு பேர் ஏதாவது தெரியுமா? கிராஸ் ஹேர். குறிச்சிங்க, கிராஸ் ஹேர். கர்சர்னு சொல்லக்கூடாது, கிராஸ் ஹேர் அதுக்கு பேரு. எல்லாருமே தயவு செஞ்சு குறிங்க. ஸ்கிரீன்ல இதுக்கு பேர் யூசிஎஸ் ஐகான், பிளஸ் மாதிரி வரது பேர் கிராஸ் ஹேர். இது வந்து ஸ்டேரிங் வீல். கீழே வரதுக்கு பேரு ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல நம்ம ஹெல்ப் பண்றதுக்கான இது வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிராயிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. ஒரு டிராயிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பட்டு பட்டுன்னு சொல்லுங்க, போயிட்டே இருக்கலாம்.
டிராயிங் நேரடியாக போட்டுடலாமா இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் பண்ணிட்டு போகணுமா? பாலமுருகன் ஆர் அஸ்வின் ஆர் எனி அதர் ப்ளீஸ் கம் கம் கம். யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. இப்போ டிராயிங் போட போகிறோம். டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி நேரடியாக ஒர்க் பண்ணலாமா? என்ன செட்டிங்ஸ் பண்ணணும்? ஹலோ ஹலோ எஸ் சார். சொல்லுங்க. டிராயிங் டைரக்டா போடலாமா இல்லை வேற ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? ப்ரீ செட்டிங்ஸ் சொல்லுங்க. ஹலோ தெரியாதா? குறிச்சிங்க. சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. யூனிட் செட் பண்ணணும். ஃபார்மேட் மெனுவில் போயிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஃபார்மேட் மெனுவில் போயிட்டு யூனிட்ஸ்னு இருக்கு. இல்லாட்டி இங்கே வந்து யூனிட்ஸ் வெரைட்டி ஒரே ஒரு யூனிட்ஸ் மட்டும் வேணும்னா இங்கே மாற்றிக்கலாம் போய். இல்லை மொத்தமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்மேட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. யூனிட்ஸ் டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிட்டு போங்க. இது என்ன இருக்கு? ஹலோ லென்த் யூனிட் இருக்கா? இது எதாவது ஐடியா இருக்கா? ஐடியா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது எத்தனை யூனிட் எதாவது பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு, என்னென்ன யூனிட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. டிராயிங்லாம் அப்படியே எடுத்த உடனே போட முடியாது. நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஹலோ எஸ் சார். இப்போ என்ன இந்த டெசிமல்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றது? டெசிமல் அதோட லென்த் இந்த நம்ம வேல்யூலாம் வந்து காமன் யூனிட்ஸ். நீங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பாலமுருகனா எஸ் சார். கரெக்ட் தான். ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஏன்னா வந்து அப்படிங்கிறது காமன். காமன்னா எல்லா டயக்ராம்ஸ்க்குமே யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் அது. யூனிட்ஸ் வில் பி இன் மில்லிமீட்டர்ஸ். எல்லா டைப் டயக்ராம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஜெனரல் டயக்ராம்ஸ் கொடுத்தாங்கன்னா டெசிமல்ல ஸ்கெட்ச் பண்ணலாம். புரிஞ்சுதா? இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து முன்னாடி எடுத்தவங்க எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் வந்துட்டு விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு விருப்பப்படலை. இப்ப நான் எடுக்கிற ஸ்டைல தயவு செஞ்சு நோட் பண்ணிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். முன்னாடி எடுத்தவங்க என்ன எடுத்தாங்க, என்ன ஸ்டைல எடுத்தாங்க, என்ன பேட்டர்ன்ல எடுத்தாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்தது ஆர்கிடெக்சரல். எல்லாருமே தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துங்க. ஆர்கிடெக்சரல், சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ். இதுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து ஃபீட்ஸ் அண்ட் இன்ச்சஸ்ல வரும். ஃபீட்ஸ் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ் சொல்லுவாங்க. சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல் செக்டார்ஸ்க்கு இது யூஸ் பண்றது உண்டு. இன்ஜினியரிங் செக்டார், இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல் பேசிஸ், ஃபீட்ஸ் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனல் காமன் யூனிட்ஸ் இருக்கும். காமன் யூனிட்ஸ் will be fractional இருக்கும். 1/2, 1/4 அது மாதிரி எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அடுத்தது சயின்டிபிக். இதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி. என்ன ஸ்பெஷல்னா, சப்போஸ் சில பிக் மெக்கானிக்கல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இல்ல பெரிய பெரிய மிஷின் டயக்ராம்ஸ் எல்லாம் போடும் பொழுது பெரிய யூனிட்ஸ்ல ஸ்லாக்ஸ்லயோ இல்ல
crores சம்டைம்ஸ் 0.001ல கூட யூனிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த யூனிட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் சொல்லுவாங்க. இ பவர் இப்போ 10,000 எல்லாம் இ பவர் 10^4 சொல்வீங்களா? 0.001 10^-4 அது மாதிரி இந்த யூனிட்ஸ்ல வரும். நார்மலா வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு பொறுத்தவரை டெசிமல் யூஸ் பண்ணுங்க போதும். வேற எதுவும் தேவையில்லை, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எல்லாருமே எந்த இயர் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, எனி அதர் ப்ளீஸ் கம். யாராவது எந்த இயர்ல இருக்கீங்க? தேர்ட் இயர் சார். தேர்ட் இயர். இன்னும் 1 இயர்ல நீங்க ரியல் வேர்ல்டு பார்க்க போறீங்க. இந்த ரியல் வேர்ல்டு பார்க்கும் பொழுது நீங்க வந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் போயிடும். இன்டர்வியூலயே வந்து உங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதனால கரெக்டான வேர்டிங்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை டெசிமல் யூஸ் பண்ணாலே போதும். பட் உங்களுக்கு கிராஸ் கொஸ்டின் பண்ணோம், ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு 2 போஸ்டிங்க்கு 200 பேர் 300 பேர் வரும் பட்சத்தில் சிம்பிள் வேல ஃபில்டர் பண்ணுவாங்க உங்களை. அதுக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம். ரொம்ப அடிப்படையில இருந்து கொஸ்டின் கேட்டாலே முடிஞ்சு போச்சு. உங்களால ஆன்சரே பண்ண முடியாது. அந்த கொஸ்டின்ஸ்ல இது ஒண்ணு. அடுத்தது ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. டிராயிங் அக்யூரசி 0ல இருந்து 8 டெசிமல்ஸ் வரையிலும் போகும். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துங்க. புரிஞ்சுதா? என்ன ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்குற டிராயிங் ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. உங்களை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிக் ஈசியா ட்ரிபிள்இயா நீங்க? ஹலோ, ஈசியா ட்ரிபிள்இயா? ட்ரிபிள் சார். ட்ரிபிள். ஸோ உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஈஸியான கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா ட்ராக் மாறும் எலக்ட்ரிக்கல்ல. ஈஸினா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ட்ராக் உள்ளார வரும். அந்த எலக்ட்ரிக்கல் ட்ராக்ல வரும்போது கண்டிப்பா சம் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இங்க செட் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஹியர் ஆங்கிள் யூனிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கை வைக்க வேணாம். உங்க நாலேஜுக்காக லேசா 2 நிமிஷம் பார்ப்போம். டெசிமல் டிகிரிஸ் நான் 90% 99% தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் இந்தியாவை பொறுத்தவரையில. அடுத்தது டிகிரி மினிட் செகண்ட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா வேணும், கிளாக் மெஷர்மெண்ட்ஸ் மாதிரி. அடுத்து கிரேடியன்ஸ், அடுத்து ரேடியன்ஸ். இது ரெண்டும் இந்தியாவிலேயோ யூஸ் பண்ண, இந்தியாவில் ஏஷியன் சப் கான்டினென்ட்ல வராத ஒரு யூனிட்ஸ். யூரோப்ல அமெரிக்கால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். சர்வையர், லேண்ட் சர்வையர், நார்த் டு ஈஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கும். இதை மாத்தாதீங்க. இதுவும் ரவுண்ட் ஆஃப் அவங்க சொல்றதை வச்சுக்கோங்க. இது ஓகே ஆயிடும். ஓகே, அடுத்து என்ன செய்யணும் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அடுத்து என்ன செய்யணும்? சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யணும்? பாலமுருகன் சொல்லுங்க. ஹலோ, ஹலோ பாலமுருகன், அஸ்வின். ஓகே, பார்த்துங்க. பேப்பர் சைஸ் கொடுங்க ப்ராப்பரா. டிஃபால்ட் என்ன பேப்பர் சைஸ் வந்திருக்கும் டெம்ப்ளேட்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ. பேப்பர் சைஸுங்க டிஃபால்ட்டா 12/9 இருக்கும். டெம்ப்ளேட்டை பொறுத்துக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட்ல A3 வரும். டிஃபால்ட் ஆட்டோகேட் லோட் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் ஆனது பார்த்தீங்கன்னா 12/9 தான் வந்து இருக்கும். 12/9 பொறுத்தவரையில நார்மல் ஸ்கிரீன் சைஸ் இருக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யலைன்னா ஃபார்மேட்
டிராயிங் லிமிட்ஸும்பாங்க. லோயர் லிமிட்டை மாற்ற வேண்டாம், அப்பர் லிமிட்டை மட்டும் மாற்றுங்க. என்ன லிமிட்ஸ் இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் லைன்ல இருந்துகிட்டே இருங்க. எனிஒன்? பாலமுருகன் நீங்க இருங்க, இங்க வாங்க. பாலமுருகன், பாலமுருகன், பாலமுருகன். ஓகே, அஸ்வின், அஸ்வின். சார் யா, லைன்ல இருங்க, நீங்க போக வேண்டாம். நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துங்க. நீங்க நோட்ஸ் நோட்லாம் இருக்கா? எஸ் சார். நோட்ஸ் எடுத்துங்க, அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க. சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துங்க. எல்லாரும் நோட்ஸ் இருக்க, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துங்க தயவு செஞ்சு. வாட் வில் பி த மினிமம் பேப்பர் சைஸ் அஸ்வின்? சார் இன்ட்ரெஸ்ட் நம்ம டிராயிங் போடுறதுக்கு மினிமம் பேப்பர் சைஸ் என்ன, மேக்ஸிமம் பேப்பர் சைஸ் என்ன? அது உங்களுக்கு எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை என்டிஎஸ்ல தான் இருக்கும், அது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கங்க. என்டிஎஸ்னா தெரியுமில்ல, நாட்டோ ஸ்கேல், ஸ்கேலுக்கு வராது. பட் ஒரு ஸ்கேல் தெரிஞ்சுக்கணும்ல, என்ன இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு டோட்டல் எலக்ட்ரிக்கல் கேடை வந்துட்டு டோட்டல் ஆட்டோ கேடை 4 daysல எடுக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்து முடிஞ்ச அளவு எடுத்து கொடுத்துட்றேன். ஹலோ ஹலோ, குறிச்சிங்க, எஸ் சார். டக்கு டக்குன்னு குறிச்சிங்க. நோட்ஸ் எடுத்துங்க. A4லேருந்து A0 வரலையும் போகும். A4 210/297 குறிச்சிக்கிறீங்களா? அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்களா? அப்படியே எலக்ட்ரிக்கல் கிடையாது, யாரும் நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? நோட்ஸ் எடுத்துங்க தயவு செஞ்சு. A4 210/297, A3 420/297, A2 420/594, A1 840/594. இப்போ இங்க டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன், அதை பார்த்து அப்படியே காப்பி எடுத்துங்க. புரிஞ்சுதா? ஹலோ, இதான் பேப்பர் சைஸஸ், ஸ்டாண்டர்ட் பேப்பர் சைஸஸ். நான் சொன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாதுங்கனால ஸ்க்ரீன்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுத்துங்க. அதை ஓகேயா? இதுல ஏதாவது ஒரு பேப்பர் சைஸஸ் நம்ம செட் பண்ணியிருக்கணும். இந்த லிமிட்ஸ்ல ஏதாவது நம்மளுக்கு டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் சைஸஸ் போடுங்க. லோயர் லிமிட்ஸ் எப்பயுமே மாத்தாதீங்க. அப்பர் லிமிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏற்ற பேப்பர் சைஸஸ் நீங்களே கொடுங்க. இப்போ நான் A3 கொடுத்துருக்கேன், எந்த பேப்பர் சைஸஸ் வேணுமோ நீங்க கொடுத்துக்கணும். அடுத்தது ஜூம் ஆல். இப்போ டயக்ராமை ஜூம் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டான ஸ்கேல் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டிஸ்பிளே ஸ்கேல் வரும். டிஸ்பிளே வந்து 12/9 தான் இருக்கும். 12/9 போட்டிங்கன்னா இப்போ 100 mm ஒரு லைன் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நேற்று பாலமுருகன் சொன்ன மாதிரி ஆயிடும். பாலமுருகன் என்ன சொன்னார்? நேற்று ஒரு லைன் போட்டால் வெளில நிற்குதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைன் வெளில போய் நின்றுட்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதனால இந்த பேப்பர் சைஸஸ் இந்த டிராயிங் ஸ்கேலுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்கேல் வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு இந்த ஸ்கேல் நீங்க கரெக்டான பேப்பர் சைஸ் செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஜூம் பண்ணுங்க. எல்லாரும் குறிச்சிட்டீங்களா? ஹலோ ஹலோ
ஹலோ, எல்லாம் குறிச்சாச்சா? ஹலோ, குறிச்சிங்க, தயவு செஞ்சு குறிச்சிங்க ஸ்கிரீன்ல இருக்கிறத. அடுத்தது லயன் தான். அஸ்வின் லைனுக்கு வாங்க. அஸ்வின் குமார் சொல்லுங்க. இப்ப லைன் டைரக்டா போடலாமா? ஏதாவது கால்குலேஷன் மெத்தட்ஸ் இருக்கா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் சார் டைரக்டா ஆப்ஜெக்ட் வரையறதுக்கு ஏதாவது மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சும்மா ரஃபா சொல்லி கொடுத்தாங்களா? ஹலோ, சொல்லுங்கங்க. ரஃபா சொன்னாங்களா இல்ல அப்படியே சொன்னாங்களா? டைம் மாற போயிட்டு இருக்குன்னா நம்ம வந்து இந்த இது எலக்ட்ரிக்கல் கேட் சின்னது, ஆட்டோ கேட் பெருசு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் 75% கவர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். முக்கியமான டாபிக்ஸ் எடுத்தாலும் 75% எடுத்தாகணும். அதான் சொல்றேன், டக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். தெரியாதா? குறிச்சிங்க. 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஆட்டோ கேட் எல்லாம் சும்மா வரைய முடியாது. சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு வேணா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல் இல்லாம இருக்கலாம், மிச்சம் எல்லாத்துக்குமே ஸ்கேல் உண்டு. 4 மெத்தட்ல வரைவாங்க. நான் ஜூம் பண்ணிட்டு அதுல எடிட் பண்றேன், பாத்துங்க. சொல்லிட்டே செய்யற அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து கிராஃப் ஷீட்ல நீங்க கிராஃப் ஷீட்ல ஒர்க் பண்ற அதே கான்செப்ட் தான். ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து x and y is equal to moment. x and y வந்து மொமெண்ட்ல இருக்கும். அடுத்த மெத்தட் வந்து ரிலேட்டிவ் போலார். நாலு மெத்தட் இருக்கு, குறிச்சிங்க. ஓகேயா? யாருக்காவது புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நோட்ஸ் தயவு செஞ்சு எடுங்க. ஹலோ, இதுல வந்து ஃபார்மேட் ஒண்ணு மாத்த வேண்டியிருக்கு, இருங்க வரேன். இந்த ரிலேட்டிவ் போலார்ல எல்ங்கிறது லெங்க்த்தையும் ஏங்கிறது ஆங்கிளையும் குறைக்கும். இதுக்கு வந்து ஒரு டயக்ராம்ஸ் ரெஃபரன்சஸ் இருக்கு, நீங்க அப்படியே வச்சு வரைய முடியாது. இப்போ சின்னதா லைன் போட்டுட்டு அதுக்கு மூலியமா உங்களுக்கு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
that is origin 0,0. இந்த பக்கம் போறது வந்து பிளஸ் எக்ஸ் கோஆர்டினேட். இது வந்து கிராஃப் ஷீட் கால்குலேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய நோட்ஸஸ் இது. இதெல்லாம் ஞாபகம் அது 9th 10th படிச்சது. இது படிச்சிருப்பீங்க. இது அதுதான் இங்க வரப்போகுது. இது மைனஸ் ஒய். இது வந்து 0,0. மேல வந்து இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ், இந்த பக்கம் வந்தா மைனஸ். இது இங்க வர பாசிட்டிவ் எக்ஸ். இது நெகட்டிவ் எக்ஸ். இதான் டயக்ராம் உங்களுக்கு. இதை வச்சுதான் நீங்க கால்குலேஷன் பண்ணி ஒர்க் பண்றதெல்லாம் செய்வாங்க ஆட்டோகேட பொறுத்தவரையில. இது வந்து இந்த கிராஃப் ஷீட் ஃபார்மேட் இதுக்குமே பொருந்தும். எல்லா எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர்ஸ்க்குமே இதான் கான்செப்ட். பாத்துக்கங்க, இதான் ஆக்சுவல். இது வந்து கிராஃப் ஷீட்டுக்கு. இதே இது ஜாமெட்ரி, அந்த ஆங்கிள் எல்லாம் கால்குலேட் பண்றதா இருந்தா இங்க இருக்கு பாருங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் 0 டிகிரி, இவ்வளவுதாங்க கால்குலேஷன் பேராமீட்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்படியே குறிச்சிங்க. இதை வச்சு நான் மெத்தட்ஸ் சொல்றேன், டக்கு டக்குன்னு பார்ப்போம். மெத்தட்ஸ் இங்க இருக்கு, அதுக்கான டயக்ராம் இங்க இருக்கு. வெறும் டூல்ஸை மட்டும் கத்துக்கிறது இது இல்ல. ஒவ்வொன்னா சொல்ல முடியும். பாத்துங்க, இதுல பாருங்க. இதான் உங்களுக்கு முக்கியமான கால்குலேஷன் கான்செப்ட். இதுல தான் வரும். ஐடியா புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தர் லைன்ல இருந்துகிட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு எனக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அஸ்வின் ஆர் பாலமுருகன், யாரோ ஒருத்தர் லைனுக்கு வாங்க. எஸ் சார். புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு லைன் வரைய போறேன். 100/50க்கு ஒரு பாக்ஸ் வரைய போறேங்க. நான் வந்து அப்சல்யூட்ல வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,0 கொடுக்குறேன். இது வந்து ஆரிஜின்ல இருந்து நான் கால்குலேஷன் பண்ண போறேன். இதுல கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் x1 y1 சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் x2 y2 x2 y1. x மட்டும் மாறி வருதா? ஒரு இப்போ ரெக்டாங்கிள் போட்டோம்னா அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் ஒன்று இருக்கு, ஒய் கோஆர்டினேட்ல நவுத்தலாம். எக்ஸ் கோஆர்டினேட்ல நவுத்தும் போது எப்படி போடணுங்கிறது இருக்கு. நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 0,0. இப்போ லயனை நான் இந்த சைடு நவுத்துறேன்னா எக்ஸ், மேலே நவுத்துறேன்னா என்ன ஆக்சிஸ்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க டக்குன்னு. ஹலோ ஹலோ
X axis. எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் ஒரு 100 mm எக்ஸில் கொடுக்க போகிறேன். ஒய் மூமெண்ட் கிடையாது, அதனால அது 0 ஆக்கிக்கிட்டு இது x2 y1 நாங்கள் சொல்லுவோம். பாருங்க, Absolute. Sir. இது அப்சல்யூட். இது Okay, sir. அடுத்தது மேலே போகுது. x100 y50 மேலே வருதா? Yes, sir. இப்போ வரும்போது பாசிட்டிவ் எக்ஸா நெகட்டிவ் எக்ஸா? அது ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது, ஆப்போசிட் எக்ஸ் டிராவல் ஆகுது. டயக்ராம் பார்த்துங்க. Yes, sir. ஆப்போசிட்ல வந்து என்ன ஆக்சிஸ்? Negative X. நெகட்டிவ் ஆக்சிஸ் -100. ஸோ 0 ஆயிடும். y மட்டும் 50ல இருக்கும். இது 0,0 ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இது அப்சல்யூட். ஞாபகம் இருக்கா? தெரியும்னா நான் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிடுவேன், அதான் கேட்குறேன். ஓகேயா? ஆக்சுவலா நீங்க வெளில போய் கத்துக்கிட்டீங்கன்னா 8000-10,000 கோர்ஸ் இது முடிஞ்சதா? இது அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. இது F2 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் விண்டோ வரும். இதுல இருந்து உங்களுக்கு தேவையான விண்டோஸ் கிடைக்கும். அப்படியே நோட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்த கமாண்டை பார்த்து அப்படியே நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா? தயவு செஞ்சு மொபைல்ல பாக்குறவங்க ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண பாருங்க. சும்மா கத்துக்கிட்டு அப்படியே காத்துல பறக்க விட்டுறாதீங்க. ஆப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க, பாலமுருகன் கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆட்டோடெஸ்க் 360 லாகின் கிரியேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் ஃப்ரீயாவே தராங்க. அதுல போய் எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும் கூட அவசியம் கூட இல்லை, அப்படியே எடுக்கலாம். அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர். யாருக்காவது ஐடியா இருக்கா? அஸ்வின் ஆர் பாலமுருகன் யாராவது இருந்தா டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு பாப்பா, இல்லாட்டி நான் சொல்லி தரேன். அஸ்வின் ஆர் பாலமுருகன், ஹலோ, ஐடியா இருக்கா? இல்லை சொல்லட்டுமா? நேரடியா சொல்லிடுங்க. அஸ்வின் ஆர் பாலமுருகன் யார் இருக்கீங்க லைன்ல? சரி, ஓகே. பார்த்து சொல்லிடுங்க சார். அது ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் என்ன மெத்தட்ல வரும் டக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இல்ல சார், மறந்துச்சு சார். சரி, ஓகே, பாத்துங்க. நோட்ஸ் தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே இப்போ சார். வந்து மவுஸ் கிளிக் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மவுஸ் கிளிக் டேரக்டாவே கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். @ இப்போ வந்து @ சிம்பிள் யூஸ் பண்ணணும். நம்ம இமெயிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய @ சிம்பிள். லெங்த் இங்க இருக்கு. மூமெண்டம் மட்டும் இங்க கொடுங்க போதும். எக்ஸ் மூமெண்ட் இங்க B1ல இருந்து P2ங்கிறது எக்ஸ் மூமெண்ட். ஸோ ஒய் மூமெண்ட் இல்லாத பட்சத்தில் அந்த ஆக்சிஸை 0 பண்ணிடுவோம் நாங்க. இப்போ எக்ஸ்ல 100 வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்ல 100, ஒய்ல 0. அதான் கான்செப்ட் அங்க. புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சு சார், புரிஞ்சு. எக்ஸ் மூமெண்ட் வரும்போது அந்த இடத்துல ஒய் மூமெண்ட் இல்லாத இடத்துல அது 0 ஆக்கிடணும். அதே மாதிரி மேல போகும்போது என்ன மூமெண்ட்? அது எக்ஸா ஒய்யா? மேல போகும்போது எக்ஸா ஒய்யா? ஒய். ஒய். அது வரும்போது 0, ஒய் மூமெண்ட் 0, 50. ரைட்டா? டைரக்டா கொடுங்க போதும், எந்த கால்குலேஷன் இதுல தேவையில்லை. அதே மாதிரி இந்த சைடு வரும்போது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் நெகட்டிவ் தானே? எஸ் சார். அப்ப அந்த வேல்யூ அங்க போட்டுருங்க. டைரக்டாவே கொடுத்தா போதும். தப்பா கொடுத்துட்டோம்னா அது மாதிரி ஆயிடும். எக்ஸ் -100 வந்துருச்சா? சீன் கொடுத்துருங்க. சீனா க்ளோஸ்னு அர்த்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிடும். கமாண்டிங் க்ளோஸ் பண்ணிடும்.
ஆசிலேஷன்ஸ் பார். அவ்வளவுதான். அதுல வந்து டீடைல்ஸ் இல்லை, டீடைல் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டிவ் போலார். ரிலேட்டிவ் போலாருக்கு இதை எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்கேல் பண்ணி பெருசா வைக்கிறேன். உங்களுக்கு சின்னதா இருக்கு தெரியல. இப்ப டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா வரும். இப்ப என்ன பண்ண போறோம்? ரிலேட்டிவ் போலார்ல லைன் எடுத்துக்கிறேன். @ L 100. ஆங்கிள் என்ன? ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு என்ன ஆங்கிள் வருது பாருங்க, கொடுத்துருக்கேன் பாருங்க. பாருமா அந்த டயக்ராம் பாருங்கம்மா. ஈஸ்ட்க்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கோம் நம்ம? ஈஸ்ட்க்கு என்ன ஆங்கிள் இருக்கு? டயக்ராம் உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு. சொல்லுங்க யாராவது ஒருத்தர். 0 டிகிரியில் நிக்குதா? -0. ஆங்கிள் 0 தானே? எஸ் சார். அந்த ஆங்கிள் மட்டும் போடுங்க போதும், வேற எதுவும் தேவையில்லை. லெங்த் லெஸ் தேன் ஆங்கிள், அவ்வளவுதான். அடுத்த கேஸ் மேல போகுது. என்ன ஆங்கிள்? ஹலோ, 90 டிகிரி. என்ன லெங்த்ல இருக்கு சார்? என்ன லெங்த் வருது மேல போறது? 50 mm லெங்த் போறோமா? எஸ் சார். 50 mm. ஆங்கிள் 90 டிகிரி. எஸ், அவ்வளவுதான். கன்ஃபியூஷன் இல்லாம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் அதுக்கு வரது இந்த இடம் வெஸ்ட் சைடு வருது, டிராவல் ஆகுது. வெஸ்ட்னா என்ன ஆங்கிள்? சார் வெஸ்ட் வெஸ்ட் 180யா? 180 சார். and then length 100. length 100 தானே? எஸ் சார். லென்த் 100. புரிஞ்சதா? எஸ் சார். சி கொடுத்துருங்க. சீனா க்ளோஸ். இது வந்து ரிலேட்டிவ் போலார் மெத்தட். இது லாஸ்டா பார்க்கறது டைரக்ட் டிஸ்டன்ஸ் மெத்தட். இதெல்லாம் கால்குலேஷன் தேவையில்லை. சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ என்ன ஆங்கிள் போயிட்டு இருக்கு லைனு? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கா இல்ல எனி ஆங்கிள் இருக்கா? ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனா? நல்லா பாருங்க. ஸ்ட்ரைட் லைன் சார். ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, எனி ஆங்கிள். மவுஸ் வந்து எல்லா ஆங்கிளுக்கு டர்ன் ஆகுதா? எஸ் சார். இப்போ பாத்தீங்கன்னா F8 உங்க கீபோர்ட்ல F8ன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எஸ் சார். ஃபங்க்ஷன் கீ. எஸ் சார். இப்போ பாருங்க, நம்ம நவுத்தினாலும் கூட கிராஸா போகாது, ஸ்ட்ரெயிட் லைனா வந்துருத்தோம். இப்போ லெங்த் மட்டும் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல வரும்போது லெங்த் மட்டும் கொடுத்துட்டு சி. இவ்வளவுதான் பிரச்சனை. இவ்வளவுதான் சிம்பிளா. இந்த 4 மெத்தடுக்குள்ள தான் நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். குறிச்சிங்க. அதான் இங்க கொடுத்துருக்க. இருங்க வரேன். புரியும், கிளீனா இருக்கு. புரிஞ்சுதா? 4 மெத்தடும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நீங்க டிரா பண்ணவே தெரியணும். பேசிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இந்த 4 கான்செப்டுக்குள்ள தான் சுத்தி சுத்தி வரும். ஓகே சார். புரிஞ்சுதா? குழப்புதா? புரிஞ்சு சார். சரி, சேவ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்ப. ஏன்னா முக்கியமான டாபிக்ஸ் இருக்கிற 10 மணி நேரத்துல அதை க்ளோஸ் பண்ணுங்கிறதுனால சேவ் பண்றது மட்டும் லிமிட்டா பார்க்க போறோம். சில டாபிக்ஸ் வந்து ஒமிட் ஆகும், அப்புறமா அதை சொல்றேன் ஃப்ரீயா இருக்கும்போது. சேவ் என்ன ஃபார்மேட் டிராயிங்ல இருக்கும்? என்ன ஃபார்மேட் பாருங்க. AutoCAD 2013 drawing DWG. DWG டிராயிங் DWG நோட் பண்ணுங்க தயவு செஞ்சு, இதெல்லாம் முக்கியமானது. இந்த क्वेश्चन தான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மைன்யூட் பண்ணி வைக்கலாம். .dwg சொல்றது. ஹியர் என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துங்க. சம் நேம் கொடுத்துக்கிறேன். W1 கொடுத்துக்கிட்டேன். எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது மை டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும்.
அந்த பாத் உள்ளார வந்துடுச்சு. இதுக்கு எந்த ஏரியா இது? இது கீழே வந்துச்சுல, இது இந்த ஏரியா நேம் நானும் மறந்துறேன், நீங்க யாரும் கேட்கவும் இல்லை. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, சேவ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் டேப் ஏரியான்னு சொல்லுவாங்க. இல்லை மல்டிபிள் டிராயிங்ஸ் ஒர்க் பண்ண ஒர்க் இது ஆகும். இப்போ எனக்கு இந்த டிராயிங் ஒர்க் பண்ணது போதும், க்ளோஸ் பண்ணிங்க. நியூ டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் வரும் பாருங்க. உங்கள் வெர்ஷன்ஸை பொறுத்தது 2014க்கு மேலே உள்ள வெர்ஷன்ஸில் இது அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் 2014 கீழே உள்ள வெர்ஷனாக இருந்தால் இதில் போய் எடுத்துங்க. ஃபைலில் போய் எடுங்க. ஃபைலில் இல்லை, இல்லாட்டி ஆட்டோகேட் மெனுவிலேருந்து போய் எடுத்துங்க. இதில் இருக்கும், இங்கே நியூன்னு கொடுத்து எடுக்கலாம். அடுத்தது சேவ் பண்ணுறது பார்த்துட்டோம், க்ளோஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்தது அடுத்த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளார போகிறோம். அடுத்தது என்ன ஆப்ஜெக்ட் வரும்? யாரு? பாலமுருகனா? யாரு? கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. இப்போ அடுத்தது என்ன வரும்? இப்போ லைன் போட்டாச்சு. லைன்ல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போறாங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன? அடுத்த ஆப்ஜெக்ட் என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் போயிட்டு இருக்கு பாருங்க. சர்க்கிள் எடுத்துங்க. சர்க்கிள்குள்ள மெத்தட்ஸ் இருக்கு. சில மெத்தட்ஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. டக்குன்னு நோட் பண்ணுங்க. இல்லை போட்டோஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க அப்படியே அதை சர்க்கிள்க்கு 6 மெத்தட் இருக்கு. டக்குன்னு குறிங்க. முடிஞ்ச அளவு இந்த ஃபாஸ்டா எலாபரேட்டா சொல்லி கொடுக்க முயற்சி பண்றேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துங்க தயவு செஞ்சு. முக்கியமான டூல்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு என்னால எடுக்க முடியும், பட் எல்லாத்தையும் எலாபரேட்டா சொல்றேன். ஹலோ, பார்க்கலாமா? குறிங்க டக்குன்னு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்து குறிச்சிங்க. சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர், 2 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், tan ரேடியஸ், tan. இதான் சர்க்கிள் வரையறதுக்கான மெத்தட். சார் ஃபர்ஸ்ட் 2 தெரியும் சார். சென்டர் அண்ட் ரேடியஸ், சென்டர் அண்ட் டயாமீட்டர் தெரியும் சார். சரி, பட் இந்த 2.3 பாயிண்ட் அதெல்லாம் சொல்லி தரேன். எல்லாமே நான் கிளாஸ் எடுப்பேன். மிச்ச ட்ரைனர்ஸ் மாதிரி ஃப்ரெஷர்ஸ் மாதிரி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், கவலைப்படாது. நல்லா 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. நான் நீட்டாவே எலாபரேட்டா சொல்றேன்னு சொன்னது அதனால தான். ஓகே சார். 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ் சர்க்கிள் கொடுங்க. இது நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். தெரியுதா? ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு ரேடியஸ் பாயிண்ட். சிம்பிளா பாத்தீங்க, இது ஒரு சென்டர் ரேடியஸ். காமனா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இதான், எல்லாருக்கும் இது தெரியும். அடுத்தது சென்டர் டயாமீட்டர். இதுல யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க, ரேடியஸ்க்கும் டயாமீட்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? டயாமீட்டர்னா ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஃபுல் லெந்த் சார். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல சொல்லுமா சார்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஐ அம் ஆஸ்கிங். ரேடியஸ் டர்ம்ஸ்ல சொல்லுங்க. ரேடியஸ் டர்ம்ஸ் நீங்க சொன்ன ஆன்சர்லாம் ரைட். ரேடியஸ் டர்ம்ஸ்ல சொல்லுங்க, அவ்வளவுதான் எனக்கு தேவை. ரேடியஸ் டர்ம்ஸ் தெரியலையா? சொல்ல வர மாட்டேங்குது சார். 2 times the radius is equal to 2r is equal to 1 diameter is equal to 2r. Yes sir. R radius is equal to d by 2. Yes sir.
ரேடியஸ் ஈக்குவல் டு டயமீட்டர்ல பாதி எடுத்தீங்கன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரேடியஸ் போட்டீங்கன்னா டயமீட்டர் ஆகும் அது. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சு சார் இது புரிஞ்சு. மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், ரொம்பலாம் இது கிடையாது. நான் வந்துட்டு ஜாமெண்ட்ரி ஷேப்ஸ் இதெல்லாம் நான் யூஸே பண்ணல. பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க சர்க்கிள். இது ஸ்பெஷல் கேட்டகரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். டயமீட்டருக்கு டேங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற வேல்யூ பாதியா பிரிஞ்சு ரெண்டு சைடும் ஈக்குவலா போகும் சென்டர் பாயிண்ட்டை வச்சு. திரும்பவும் செய்யறோம் பாத்துங்க. ஒரு சென்டர் பாயிண்ட் பிக் பண்றோம். டயமீட்டருக்கு டே கொடுத்துட்டு இப்போ ஒரு 40 கொடுக்குறேன்னா போத் சைட் 20 ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சைட் 20, இந்த சைட் 20. புரிஞ்சுதா குழப்புதா? புரிஞ்சு சார் புரிஞ்சு. இதே இது 40 கொடுத்தீங்கன்னா ஒரு சைடு 40 இன்டூ 2 போயிடும், 80 ஆயிடும் அது. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் மெத்தட். இந்த இனிமே வரக்கூடிய மெத்தட்ல சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் நம்ம பிடிக்கவே போறது இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தட் இது வந்து டயமீட்டர் பாயிண்ட் பிடிக்கிறது 2 பாயிண்ட் மெத்தட். இதுக்கு சென்டர் பாயிண்ட் ரேடியஸோ தேவை கிடையாது. டைரக்டா கிளிக் பண்ணி வெளில எழுத்து விட்டீங்கன்னா வந்துடும். இப்போ இன்னொரு மெத்தட்லயே இது வரையலாம். இப்போ பாருங்க 2 லைன் போட போறேன். இப்போ பாருங்க 2p இங்க கிளிக் பண்ணாலும் வரும். 13க்கு அப்புறம் வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா 2pன்னு வரும். வருதா? வருதாமா? எஸ் சார். 1 edge opposite edge. இது 2pங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நீங்க அந்த கீவேர்டு யூஸ் பண்ணாம போனீங்கன்னா சென்டர் பாயிண்டா போயிடும். அடுத்தது 3 பாயிண்ட். சர்க்கிள். இந்த 3pங்கிற கீவேர்டை கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. 1 இந்த பேஸ் பாயிண்ட், செகண்ட் பேஸ் பாயிண்ட், இந்த எட்ஜ், தேர்ட் பேஸ் பாயிண்ட், எட்ஜ். இந்த டயகனல் அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் பாயிண்ட்ஸ்ல அது கிராஸ் ஆகுதா? என்னம்மா? ஹலோ, சர்க்கம்ஃபரன்ஷியல் பாயிண்ட கிராஸ் பண்ணதா அது? ஹலோ, எஸ் சார் எஸ் சார். அதே மாதிரி இதுல பாருங்க உள்ளுக்குள்ளாரே அது மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். தெரியுதா? புரிஞ்சுதாமா? ஹலோ, இது 3 பாயிண்ட் மெத்தட். 3 பாயிண்ட்க்கு வந்து இன்னொரு மெத்தட்லயே வரும். 3pங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். நம்ம ஓபன் சோர்ஸ்னு சொல்றது ஓபன் சோர்ஸ்லயே எடுக்கலாம். அத ஆப்ஜெக்ட்டை வச்சு எடுக்கலாம், ஆப்ஜெக்ட் இல்லாம ஓபன் சோர்ஸ்லயே வரையலாம். இது 3 பாயிண்ட் மெத்தட். இதுக்கு சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா tan ரேடியஸ்னு சொல்லுவாங்க. டேஞ்சன்ட்னா யாருக்காவது ஐடியா இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ்ல இதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம்ஸ் தான். டிராயிங்ல யூஸ் பண்ணிருக்காங்களோ இல்லையா எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ். யாருக்காவது டக்குன்னு சொல்லுங்க டேஞ்சன்ட்ஸ்னா என்ன? ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹலோ, மேக்ஸ்ல அரியர் சார். வேற யாராவது? வேற யாராவது? டேஞ்சன்ட்ங்கிறது சர்க்கிள் டச் பண்ணக்கூடிய ஏதாவது சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை டான்ஜென்ஷியல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. டான்ஜென்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றது. புரிஞ்சுதா? இப்ப ஒரு சர்க்கிள் போடுறீங்க, சர்க்கிள்ல டச் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் ஆகுது, அதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றது. புரியுதா புரியலையா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம், இதுக்கு டேஞ்சன்ட் போடுறதுக்கு 2 பாயிண்ட் கான்செப்ட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட் ஆப்ஜெக்ட் கம்பல்சரி வேணும். செகண்ட் டேஞ்சன்ட் எவ்வளவு மினிமம் வேணாலும் ரேடியஸ் கொடுக்கலாம். 0.5 mm ரேடியஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சின்னமா இருக்கு பாருங்க. அந்த எட்ஜ்ல இருந்து 0.5, இந்த எட்ஜ்ல இருந்து 0.5 ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் போடும். இப்ப எவ்வளவு சின்னதும் போடலாம், எவ்வளவு பெருசும் போட்டுக்கலாம்.
இப்போ 25. Now 50. இதுல ஒரு பெக்யூலியாரிட்டி பாருங்க. இதோட முடிச்சுக்கிறேன் நானு. எல்லாருக்கும் தெரியும் எனக்கும். முடிச்சுக்கிறேன் நானு. இதோட இதுக்கு ஆன்சர் மட்டும் கொடுங்க. பெக்யூலியாரிட்டி பாருங்க. இது லைன் அந்த சர்க்கிளோட பாயிண்ட் டச் ஆகல. கவனிச்சிங்களா? ஹலோ ஹலோ இந்த லைன் வந்து சர்க்கிள டச் பண்ணல. கவனிச்சிங்களா? ஹலோ ஓப்பன் சோர்ஸ்ல எடுத்திருக்குது. நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆச்சுட்டு ஓப்பன் சோர்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிச்சு. இது பண்ணியும் வரையலாம். கடைசி ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. tan கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க. இது மெனு பார் வழியா இல்ல ரிப்பன் மெனு வழியா எடுக்கலாம். இல்லாட்டி இங்க இருந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இதுலயும் வரும். tan இருக்கு. ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் 3 ஆப்ஜெக்ட் வேணுதுல வந்துருச்சா? சார் அதே மாதிரி இந்த மெத்தடே யூஸ் பண்றோம் பாருங்க. tan ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட், செகண்ட் டான்ஜென்ட், தேர்ட் டான்ஜென்ட். பாருங்க கட் ஆகுதா? இன்னும் தெளிவா இன்னொரு வரைஞ்சு காட்டுற பாருங்க. கடைசி கரெக்டா வந்து பிளேஸ் ஆயிருக்கா? ஹலோ சார் இதாங்க சர்க்கிள். சர்க்கிள் வந்து ஆக்சுவலா சென்டர் ரேடியஸ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இந்த மெத்தட்ஸும் வரையலாம். இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில எந்த இடத்த பொறுத்து நீங்களே சூஸ் பண்ண தெரியணும். சிம்பிளான கீவேர்ட்ஸ் சொன்னா இடத்த பொறுத்து யூஸ் பண்ண தெரியணும். ட்ரைனர்ஸோ இல்ல இந்த புக்ஸ்லயோ இந்த மாதிரி நோட்ஸஸ், அதாவது இது இந்த இடத்துல தான் பயன்படுத்தணுங்கிற மாதிரி நோட்ஸஸ் கிடையாது. ஒரு சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கும்போது இடத்த பொறுத்து, சுச்சுவேஷனை பொறுத்து மெத்தடை மாத்தி வரைய கத்துக்குங்க. சிம்பிள் கீவேர்ட். அண்டர்ஸ்டுட் ஆகுதா இல்லையா? இது நேரடியா ஆன்சர் இது அவ்வளவுதான் என்னுடைய ஆன்சர். ஏன்னா வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல சில இடத்துல ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணிருப்பாங்க வித்தவுட் சென்டர் பாயிண்ட். அந்த இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுச்சு சார். ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. தயவு செஞ்சு ஆட்டோகேட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண பாருங்க. எலக்ட்ரிக்கல் கேட் டவுன்லோட் பண்ணாலே ஆட்டோகேடும் சேர்ந்து வரும். எலக்ட்ரிக்கல் கேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஆட்டோகேட் விண்டோஸ் தனியா இருக்கும். அந்த விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. இப்போதைக்கு போதும். மதியானம் பார்க்கலாம். பை. See you. பாய் சார். பைமா.